ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் பொதுவாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் ஹைட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட ஐடியோட லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்ஸில் ஒரு சில ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ட்ரிக்கை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் ஃபோனில் சிம்ஸ் இருக்கும். சிம் ஆக்டிவில் இருந்தால் அதோட டவர்ஸ் காட்டும். ஆனால் அந்த சிம் டவரில் இருக்கப்போ சிம் இருந்தும் நமக்கு டவர் காட்டக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்கு சாதா டெமோ ட்ரிக் தான். பட் இது ட்ரை பண்ணுறப்போ உங்கள் டவரை ஹைட் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த டெவலப்பர் ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். சம்டைம்ஸ் இந்த ஆப்ஷன் நிறைய ஃபோன் ஹைடாக இருக்கும். ஸோ ஹைடானது எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். அபவுட் ஃபோனில் போயிடுங்க. அபவுட் ஃபோனில் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இந்த வெர்ஷன் இருக்குது பாருங்கள், அது டபுள் டேப் பண்ணிகிட்டே இருக்கப்போ ஸோ இங்கே பாருங்கள் பில் நம்பர் இருக்குது பாருங்கள். பில் நம்பரை டபுள் டேப் பண்ணுறப்போ நோ நீடட் டெவலப்பர் மோட் ஹேஸ் பீன் ஆல்ரெடி பீன் எனேபிள்னு வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அது எனேபிள் வந்துடும். ஸோ இந்த வெளியே வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இது டெமோ மோடுன்னு ஒன்று இருக்கும். அந்த டெமோ மோடை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஷோ டெமோ மோடுன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டா போதும், உங்கள் மொபைல் டவரானது ஹைட் ஆகிடும். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ஃபோனை அடிக்கடி பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும், இல்லை ஒரு லைட் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணலாம். அடுத்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஷோ சர்ஃபேஸ் அப்டேட்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஸ்க்ரீனு. ஸோ இப்போ பார்க்குறவங்களுக்கு என்னங்கிறது மாதிரி ஒரு டேரக்ஷன் காட்டலாம். ஸோ நம்ம ஸ்க்ரீன் டச் பண்ணுறப்பே அந்த ஸ்க்ரீனை பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ட்ரிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது இப்போ பொதுவாக நம்ம ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் லெஃப்ட் ஹேண்டில் இருக்கும். ஆனால் இந்த ட்ரிக்கை நம்ம ரைட் ஹேண்டில் இருக்க மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் இதில் மாற்ற முடியும். அதுக்குரிய ஒரு ட்ரிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஸோ இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் இருக்குது பாருங்கள். ட்ராயிங்கில் ஃபோர்ஸ் RLP லேஅவுட் டைரக்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்லேருந்து இது அப்படியே சிமுலேட்டாக மாறிடும். ஸோ நம்ம லெஃப்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இதை ரைட் சைடாக யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடே யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆப்ஷனுக்கு பதிலாக ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன ட்ரிக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஃபோனை எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ தூரம் ஹீட்டிங் இது இருக்குது அப்படிங்கிறத ஒரு பார், அதாவது நம்ம சார்ட் பாரில் போடுறது மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறப்போ எவ்வளோ தூரம் ஃபோன் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த சார்ட் பார்லேயே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபோனில் இருக்க ரேடார் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத ஆப்ஷன் பார்க்க வச்சேன். இந்த ட்ரிக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் HWUIன்னு சொல்லி ரேடார்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் கொடுத்துட்டு ஆன் ஸ்க்ரீன் பார்ன்னு இருப்போம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ அதோட டெம்பரேச்சர், அது இல்லாமல் நம்ம எவ்வளோ ஹீட்டிங் இஷ்யூ ஆகுதுங்கிறத இந்த இதில் காட்டும். ஸோ இந்த ட்ரிக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ வேணுங்க இதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோட ஃபைனலான ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சிமுலேட்டிவ் செகண்டரி டிஸ்பிளே. இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நம்ம ஃபோன் யூஸ் பண்ணிட்டு நம்ம செகண்டரி டிஸ்பிளே பார்க்கணும், இதே நம்ம யூஸ் பண்ணுறத சின்ன டிஸ்பிளே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்டரி டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த சிமுலேட் டிஸ்பிளே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம செகண்டரி டிஸ்பிளே என்ன சிமுலேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா வரைக்கும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4K 1080p சோர்ஸு, அப்புறம் 720p சோர்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ நம்ம எது வேணுமோ அந்த சிமுலேட் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரீன் டபுள் ஆகும். ஸோ அதில் நம்ம எந்த ட்ரிக்கு, அது நம்ம எப்படி எல்லாம் அந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷன் நம்ம மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1080p கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே அந்த செகண்டரி டிஸ்பிளே தெரியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சா மறக்காம லைக் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் இருக்குன்னு அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம்.
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.